லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் உன்னை நெருங்கி வரும்போது நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் கலந்திருக்கிற இந்த மருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாது கார்த்தி. நீ இன்னைக்கு ஃபுல்லா என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போற. எல்லாரும் நினைச்சு வந்திருக்கிறத நல்லபடியா நடத்தி கொடுத்தாயி. விளக்கேத்து தாயி. அந்த மகமாயி உனக்கு வேண்டியதை இன்னைக்கு சொல்லட்டும். மாமியார் சரியில்லைன்னு வந்திருக்கியா? ஆமா சாமி. எல்லாருக்கும் நல்ல மாமியார் மாமியார் கோவமானாலும் நீ அன்பாயிரு. அவ அன்பா இல்லாட்டியும் நீ அன்பாயிரு. அவ உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நீ அவ மேல அன்பாயிரு. அப்படி இருந்தா அவ உன் மேல அன்பு காட்டுவா. சரிங்க சாமி. அடுத்த பௌர்ணமிக்கு 2 பேருமா வந்து விளக்கு போடுங்க. சக்தியே துணை. சரிங்க சாமி. சார், காஃபி. சார், காஃபி எப்படி இருந்துச்சு? நைஸ் அபி. என்ன உன் புருஷன் ராவு பகல்னு பார்க்காம குடிக்கிறானா? கூடிய விரைவில் எல்லாம் சரியாயிடும். அவரையும் அடுத்த பௌர்ணமிக்கு இங்க அழைச்சிட்டு வந்து விளக்கு போட சொல்லு. உன் வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். சரிங்க சாமி. சந்தோஷமா போயிட்டு வா தாயி. சரிங்க சாமி.
விளக்கேத்து தாயி. ஆ. சாமி, கார்த்திக்கும் வானதியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்களான்னு பார்த்து எனக்கு குறி சொல்லுங்க. ஏய் அபி, என்னாச்சு? சாரி சார், கை தவறி தெரியாம கொட்டிருச்சு. என்ன அபி, ஒரு காஃபியை கூடவா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பிடிச்சிட்டு இருப்ப? இப்போ காஃபி கொட்டது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் வேற ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே சார். அபி, அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே சார். மருந்து அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம நம்மளோட வேலையை செய்ய ரெடி ஆக வேண்டியதுதான். அபி, அபி, ஏதோ தெய்வக்குத்தம் இருக்கும் போல இருக்கு. அதான் அருளே வரல. என்ன குறை இருக்குன்னு தெரியலையே. என்னடி சாமி குறி ஆமா, சொல்லாம ஆமா. அமைதியாவே இருக்காரு. ஆமா, ஆத்தா கோவமா இருக்கா. அதனாலதான் சொல்லலன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, என்னை ஏன் சோதிக்கிற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஏன் எனக்கு அருள் வாக்கு சொல்ல மாட்டேங்கிற?
இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தோட வானதி உன் வாழ்க்கையில இருக்கவே மாட்டா. என் பின்னாடியே உன்னை சுத்த வைக்கிறனா இல்லையான்னு பாரு. வீட்டுக்கு வந்த மருமகளுக்காக பெத்தவ மாதிரி கவலையோட வந்திருக்கியா தாயி? எதை விதைச்சோமோ அதுதானே விளையும். நீ அன்பை விதைக்கிறவ, நீ நினைச்சதுதான் நடக்கணும் உனக்கு தெரியாதா? அதுதான் ஆத்தா உடனே பதில் சொல்லாம உன்னை சோதிச்சுட்டா. உன் மகனும் மருமகளும் சண்டைய மறந்து சந்தோஷமா இருப்பாங்க. கூட இருந்து கெடுக்கிற பகைய உன் மருமக ஜெயிப்பா. உன் மகனை இந்த ஆத்தா காப்பாத்திட்டா. ராத்திரி முழுக்க இந்த கோயில் சன்னதியில இருந்துட்டு போ. இந்த விபூதி குங்குமத்தை உன் மகனுக்கு பூசி சொல்றேன்ல, அவனை காப்பாத்திட்டா இந்த ஆத்தா. இனி அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. சந்தோஷமா போயிட்டு வா தாயி. போயிட்டு வா தாயி. அம்மா, பூசாரி என்னம்மா சொன்னாரு? கார்த்திக்கும் வானதியும் சந்தோஷமா வாழுவாங்கன்னு சொன்னாரு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, வானதி விளக்கேத்திட்டாளா இல்லையா? ஆ, ஏத்திட்டு இருக்காங்கம்மா. என்ன நடந்திருக்குமோ தெரியலையே.
அபி எல்லாம் நல்லபடியா முடிச்சுதா? நீ இப்படி அமைதியா இருக்கும்போதே தெரியுதே எல்லாம் நல்லபடியா முடிச்சிருக்குன்னு. அப்பா, இப்பதான் அபி என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. அபி பரவாயில்லையே, இவ்ளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு இவ்ளோ அமைதியா உட்கார்ந்திருக்க. பெரிய ஆளுதான். கை கொடு, கைய கொடு. கொஞ்சம் அமைதியா இருங்க ஆண்டி. அபி, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களா ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. அபி, என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்கன்னா, நாம நினைச்ச மாதிரி தானே எல்லாம் நடந்துச்சு. அப்படி எதுவும் நடக்கல ஆண்டி. எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டா தான் ஆண்டி போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. கார்த்திக் சடனா அலர்ட் ஆயிட்டாரு. நான் அவரை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணியும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவர் விலகி போறப்போ என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன அபி இது? இவ்வளவு பெரிய நல்ல சந்தர்ப்பம் லட்டு மாதிரி நம்ம கையில கிடைச்சது. நான் உன்னை வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒப்படைச்சிட்டு போனேன். இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஆண்டி. ஆனா அதுக்கப்புறம் எப்படி அவர் வேண்டான்னு முடிவு பண்ணி எழுந்தாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல ஆண்டி. ஒரு மனுஷனுக்கு மருந்து கலந்து கொடுத்தும் கூட அவன் வசியம் ஆகலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னதான் செய்ய முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல அபி. உன்னை நினைச்சு நான் வேற என்னென்னமோ பெருசா கனவலா கண்டுகிட்டு இங்க நடந்தது தெரியாம உன்கிட்ட வந்து கைய கொடு அது எதுன்னு பேசி ஒரு நிமிஷத்துல எல்லாமே நொறுங்கி தலைகீழா போன மாதிரி இருக்கு. ச்சே, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் சொல்லு? ஆண்டி, நம்ம நினைச்சது ஒண்ணும் மொத்தமா முடியாம போகல. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். என்ன மாதிரி ஒரு பேரழகி அவர் பக்கத்துல இவ்ளோ நெருங்கி போயும் கார்த்திக் அதை வேண்டான்னு சொல்லி விலகி போறாருன்னா அது எனக்கு அசிங்கம் ஆண்டி. இது இன்னைக்கு நடக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் ஆண்டி. அதுக்கப்புறம் கார்த்திக்க நான் மொத்தமா அடக்கிடுவேன். கார்த்திக், எப்பமா வந்தீங்க? இப்பதான்ப்பா. ஏமா உடம்புது சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். இல்லம்மா, உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு, அதான் கேட்டேன். அது நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு பூஜையில உட்காந்துட்டு இருந்தேன்ல, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பூஜை நல்லபடியா முடிஞ்சதாமா? நல்லபடியா முடிஞ்சது. அதே போல நான் மனசார வேண்டின அந்த விஷயமும் நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுவே போதும் எனக்கு.
எனக்கு உன்னை பார்க்கும்போது ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு?